இன்ஃபர்மேஷன் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோல நிறைய தப்பு இருக்கும். என்னென்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோல நான் கண்டிப்பா கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ், Atomberg உடைய பெடஸ்டல் ஃபேன் தான். ஏன்டா முதல் ப்ராடக்ட்டே வந்துட்டு இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத அப்படியே நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம பேசுவோம். எங்களுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மொட்டை மாடி. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். மத்தியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ கூட நான் மத்தியான நேரத்தில் தான் அந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன். மைக்கில் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்திற்காக மேலே இருக்கக்கூடிய ஃபேன் போட்டால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெடஸ்டல் ஃபேன் வாங்கலாம் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி தான் இந்த பெடஸ்டல் ஃபேனை வாங்கினேன். இந்த பெடஸ்டல் ஃபேன் வாங்கி கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 3 வாரமாக உட்காந்து நான் ரிவ்யூ பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் ரிவ்யூ பண்ண முடியல. பிகாஸ் சில பல செட்டப்ஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு என்னோட ஆஃபீஸில் வந்து ஸ்டூடியோ செட்டப் போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக போட்டது. நான் என்னுடைய ஸ்டூடியோ டூர் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் நான் காட்டுறேன். பிகாஸ் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் கொஞ்சம் சில ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டூடியோ செட்டப்புக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குது. பார்த்துங்க, இப்போ கூட இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபேன் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன யோசிச்சேன்னா, சரி பெடஸ்டல் ஃபேன் வாங்கலாம். ஸோ வாங்கணும்னு சொன்னால் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் அதே நேரத்தில் ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி வாங்கணும்னு சொன்னால் வீடியோ எடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் மைக்கில் வந்து சவுண்டு கேட்காது அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு ஸோ ஒரு பெடஸ்டல் ஃபேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணேன். ஸோ அப்போ நிறைய நான் ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ எல்லா ரிவ்யூஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு BLDS மோட்டர் போட்டு வந்துட்டு இப்போ வந்து பெடஸ்டல் ஃபேன் கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஈவன் மேலே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்லையும் வந்து அந்த மாதிரி மோட்டர்ஸை யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக எனக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸில் தெரியாது. மேபி அது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மோட்டர்ஸை விட இந்த ஃபேனில் பயன்படுத்தக்கூடிய அந்த மோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட்டாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் சைலண்டாக இருக்கும் போல. ஸோ அதான் அந்த மோட்டருடைய மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல எல்லாத்தையும் எடுத்து நம்ம வெளியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு அசம்பிள் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்துட்டு ஸ்டாண்டிங் ஃபேனாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. மேபி அந்த ரிமோட் கண்ட்ரோலுக்காக பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு பேக்கேஜ் மாதிரிலாம் போடல. ஜஸ்ட் இந்த கயிறு வந்து 2 பக்கம் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் 1 டேலே டெலிவரி ஆயிடுச்சு. மேபி இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அமேசான் வேர் ஹவுஸ்லேருந்து எடுத்து வந்திருக்கான். இல்லை பக்கத்தில் கூடிய ஏதாவது டீலர்ஸ் மூலிமா வந்து சப்ளை பண்ணியிருக்கான். ஸோ நான் இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில். மேபி இங்கே பக்கத்தில் இருந்தால் இங்கே ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஏன்னா எனக்கு 1 டேலே வந்து டெலிவரி ஆயிடுச்சு. அதனால் இவ்வளோ தான் பேக்கேஜிங். எனக்கு வந்தது பேக்கேஜிங் அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இனிஷியலாக பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் கவர்லாம் பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக பாக்ஸ்ல வந்து எடுத்த பொருள் வந்து இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டாகவே பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பேக்கேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அன்பேக்கேஜிங் பண்ணியாச்சு. ஸோ இந்த லாஸ்ட் கவரையும் நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ இனிஷியல் லுக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அசம்பிள் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணலாம். பட் இது வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியல. ஓகே, மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனுவலை நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மேனுவல் எப்படி போட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அசம்பிள் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபேன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி நான் மாட்டிட்டேன். நான் இப்போதைக்கு நான் வந்து ஸ்டாண்டிங் ஃபேன் மாடலில் மாட்டியிருக்கேன். வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது. அதனால் இப்போதைக்கு வந்துட்டு டேபிள் ஃபேன் சைஸ்க்கு நான் வந்து மாற்றிடுறேன். ரொம்ப முக்கியம் என்ன பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக வேர்த்துருச்சு இது மாற்றக்குள்ளாரையே. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விங்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பீஸை கழட்டினா தான் நம்ம வந்து இதில் வந்து மாட்ட முடியும். இந்த விங்ஸில் வந்து மாட்ட முடியும். இந்த கழட்டு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு கழட்டினதுக்கப்புறம். ஆக்சுவலாக கழட்டினதுக்கப்புறம் அது ஈஸியாக இருந்துச்சு. பட் கழட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. உடஞ்சிருமோ இல்லை அது எதுக்காக தேவைப்படுமா அப்படின்றது அந்த யோசனையில நான் கழட்டினால ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் அது கழட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து மாட்ட முடியும். ஸோ அதனால் இந்த ஃபேன் யாராவது வாங்கினீங்கன்னா இந்த பீஸ் கழட்டது ரொம்ப ஈஸி. ரொம்ப டைம் எடுக்க வேணாம். ஆனால் நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் பக்கம் இது கழட்டுறக்கே டைம் எடுத்துட்டேன். இப்போ வேற வேலை வந்து நம்ம ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. ஃபேனை வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. கடைசியில் அந்த ஒரு நட்டு ஒன்று தான் நம்ம மாட்டணும். இந்த நட்டு வந்து மாட்டிடுவோம் நம்ம. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு பெடஸ்டல் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ரிங் மாட்டுறது அப்படிங்கிறது, இந்த ரிங் பிளேஸ் மாட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். பட் இந்த
ஃபேனில் வந்துட்டு இந்த ரிங் மாட்டுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது பிளக் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ரிமோட் கொடுத்துருக்காங்களா, ரிமோட்டில் நம்மளுடைய பேட்டரி வந்து போட்டுடலாம். ஆக்சுவலாக டேபிள் ஃபேன் அப்படிங்கிற அந்த சைஸே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹைட்டாக இருக்குது. நான் இதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், டேபிள் ஃபேன் சைஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், ப்ளஸ் ஸ்டாண்டிங் ஃபேன் மாதிரியும் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் என்னன்னா செப்பரேட் ராடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு என்னமோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தோணுது ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து திருப்பி டேபிள் ஃபேனாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நான் திருப்பி இதெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இதை மாட்டணும். ஸோ இப்போ நான் அசம்பிள் பண்ணதில் எனக்கு இது ஒன்று வந்து ஒரு ட்ராபேக்காக தெரிஞ்சிச்சு. மற்றபடி ஃபேன் வந்து உண்மையானவே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் செட்டப் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது. அட்டம்பர்குடைய இந்த பெடஸ்டல் ஃபேன்ஸில் 2 டைப் ஆஃப் ஃபேன்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து எஃபிகோ அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க, இன்னொன்று வந்துட்டு ரெனசா அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போ இது வந்து ரெனசா மாடலோடது. எஃபிகோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பெடஸ்டலில். மற்றபடி இந்த மேலே வால் ஃபேன் இதுலாம் வந்துட்டு அந்த எஃபிகோ எல்லாத்துலேயுமே அந்த சேம் டைப் தான், 2 டைப் தான், எஃபிகோ ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெனசா. நான் ஒயிட் தான் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஒயிட் வந்து அப்போ அவைலபிளாக இல்லை. எல்லாமே ப்ரூமும் பிளாக்கு. ஸோ இது வந்து நல்லா இருக்குமா, ஒயிட் வாங்கினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிட்டே இருந்தேன். பட் பிளாக் வந்து உண்மையாலுமே என்னோட ரூமுக்கு ரொம்பவே மேட்சிங்காக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸ்டைலிஷாக இருக்குது ஆக்சுவலாக. ஆஃபீஸோடைய செட்டப்ஸ்க்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேன் வந்து வாங்கலாம். நம்மளுடைய முதல் விஷயம் வந்து இதில் வந்து நிறைவேறிடுச்சு. என்ன அப்படின்னா ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுடைய ஆஃபீஸில் வைக்கும்போது அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். அது வந்துட்டு நிறைவேறிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய முக்கியமான விஷயம் வேர்த்து கிடக்கு பார்த்தீங்களா, இது வந்து சால்வ் பண்ணுதா, சைலண்ட்டாக ஓடுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். நம்ம ஸோ இப்போ ஃபேன் வந்து நான் வந்து ப்ளக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை கொடுத்துருக்காங்க. இது ஏன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, மாற்றக்கு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இங்கே வந்து ஒரு பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுலேயும் ஆன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நம்ம ரிமோட்லேயும் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன் நான். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகுது. 1ல் இருக்குது. ஸோ திருப்பி எப்படி காற்று வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். ஸோ பக்கத்தில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த மோடை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 சேஞ்ச் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு 3 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு தடவை சேஞ்ச் பண்ணும்போதும் நீங்கள் வந்து மைக்கில் வந்துட்டு எப்படி சவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்க. நான் அப்படியே டேரெக்டாகவே எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொடுக்காம நான் வந்துட்டு வாய்ஸ் அப்படி போடுறேன் நான். ஸோ எப்படி சவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மோட் 4ல் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பேசிக்ஸ் ஃபேன்ஸ், இதுக்கு முன்னாடி பெடஸ்டல் ஃபேன்ஸோட இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக 4ல் பார்த்தீங்கன்னா நல்லாவே சவுண்ட் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்பீடு வைக்கிறேன், 5 ஸ்பீடு வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் 5th ஸ்பீடு. இப்போ 5th ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. அண்ட் இந்த மாடலே பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் இருந்து ஒரு மாடல் இருக்குது, ஆசிலேஷன் இல்லாமல் மாடல் இருக்குது. ஆசிலேஷனாக நமக்கு இப்படி மூவ் பண்ணணும் பார்த்தீங்களா, ஸோ அதுவும் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஆசிலேஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது இல்லாத மாடலும் இருக்குது, அது இதோட கொஞ்சம் காஸ்ட் கம்மி. ஸோ இந்த ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4250க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து டைமர் மோடு கொடுத்துருக்காங்க, டைமர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லீப் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். இதெல்லாம் போக சென்டரில் பி அப்படின்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேமராவில் தெரியுதா அப்படின்னு தெரியல, மேபி நான் இந்த க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நான். பூஸ்ட் மோட் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதில் போட்டுருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த பூஸ்ட் மோட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது பார்த்தலாம். ஸோ பூஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா 5ஐ விட ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. பட் சவுண்ட் இருக்குது ஆக்சுவலாக. 5த்தை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாகவே எனக்கு தோணுது. மேபி நீங்கள் வந்து மைக்கில் கூட கேட்கலாம், மேபி தெரியும்னு நினைக்கிறேன் நான். இது வரைக்கும் பேசினதே உங்களுக்கு பல விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேனில் வந்துட்டு சில டிஸ்டர்பன்ஸ், காற்றுல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேபி நான் எடிட்டிங்கில் போட்டால் தான் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் திருப்பி சொல்லிடுறேன், இந்த ஃபேன் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண ரேட் அப்படிங்கிறது 4250க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இதோட ரேட் வந்துட்டு அதே ரேட் தான், சேம் ரேட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்குது. 2 இந்த ஆசிலேஷன் இருக்கிற மோட் இருக்குது, ஆசிலேஷன் இல்லாத மோட் இருக்குது. அந்த ஆசிலேஷன் இல்லாதது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோட ரேட் கம்மி. ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் வந்து 2 டைப்பாக மாற்றிக்கலாம். அதாவது ஸ்டாண்டிங் டைப்லேயும் வச்சுக்கலாம், அது மாதிரி டேபிள் ஃபேன் டைப்லேயும் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் தனித்தனியாக கழட்டி தான் மாட்டிக்கணுமே தவிர அதிலே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. டேபிள் ஃபேன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சமே ஹைட் கம்மியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். பட் இது ரொம்பவே ஹைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எப்படி இருக்கு அப்படின்னா நான் நிற்கிற சைஸும் இதுவும் பாருங்க, டேபிள் சைஸ்ல இருந்து பாருங்க. மற்றபடி ஸ்டைல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு ஆஃபீஸோடைய பர்பஸ்க்கு வந்துட்டு உண்மையானமே லுக் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து போகலாம் அப்படின்னு தான் என்னோட இது. சவுண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாங்கக்கூடிய பெடஸ்டல் ஃபேன்ஸ்லாம் நான் வந்து கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே சவுண்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. பிகாஸ் எனக்கு தெரியுது, நான் முன்னாடி பெடஸ்டல் ஃபேன்ஸ் நான் யூஸ்
யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ராம்ப்டன்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ரொம்பவே சவுண்ட் இருக்கும். 4-5 வச்சோம்னா பயங்கர சவுண்ட் இருக்கும். பட் இதில் அதோட கம்பேரிசன் பண்ணும்போது இதில் சவுண்ட் கம்மியாக இருக்குது. அண்ட் பூஸ்ட் மோடில் நல்லாவே சவுண்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங் ரிமோட். ஸோ நம்ம எங்கேருந்து உட்காந்து வேணாலும் இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஃபேன்ஸ் மேலே வால் ஃபேன்ஸ் அந்த அதில் கூட வந்து இப்போ வந்துடுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபேன் வந்துட்டு நீங்கள் இப்படியும் கீழேயே திருப்பிக்கலாம் அண்ட் இப்படி மேலே திருப்பிக்கலாம். இந்த மோடும் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் அகைன் நீங்கள் வேணும் இந்த ஃபேன் ஆட்டோபர்க் ஃபேன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து என்னுடைய அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயோவில் லிங்க் லிஸ்ட்டில் வந்து நான் அஃபிலியேட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு ஏதோ ஒரு சின்ன காசு கிடைக்கும்பா. ஸோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்க, இன்கேஸ் இது வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். எனிவே இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ தம்ஸ் அப். இதே மாதிரி இன்னொரு அன்பாக்சிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.